வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான பருப்பு பொடி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பருப்பு பொடி சாதம் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்நாக்ஸ் எனக்குன்னா, நம்ம வீட்டில் வாழைக்காய் வச்சு என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து வாழைக்காய் பொடி மாஸ் இல்லை மசாலா வறுவல் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி கேட்டிங்கன்னா, நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். மொத்தமாகவே இந்த வாழைக்காய் சிப்ஸுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ். ஒன்று வாழைக்காய், மஞ்சத்தூள், உப்பு, ஆயில். இந்த இன்க்ரீடியன்ஸ் மெயின் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சிப்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எனக்கு சமைக்கவே தெரியாது சொல்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இந்த ரெசிபி பண்ணலாம். அந்தளவுக்கு அருமையான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பருப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 பவுல், தோரப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உடைச்ச கடலை 3 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10லேருந்து 12 பல்லு, காய்ந்த மிளகாய் 12லேருந்து 14 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பொடி சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இடித்த பூண்டு இதில் போடுறோம். இந்த பூண்டு போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிங்க. இந்த பூண்டு நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பருப்பும் ஒன்றா போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே போடுறோம். இதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த காஞ்ச மிளகாய் 12லேருந்து 14 நம்பர் சொல்லியிருக்கேன். அதில் 10 நம்பர் இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 4 நம்பர் தாளிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னுச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு அந்த நெய்யோட இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த உடைச்ச கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்த உடனே போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் தான் இந்த பொட்டுக்கடலை போடணும். ஏங்கிட்டனா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதே உடைச்ச கடலை வந்து சீக்கிரமாக வறுத்துலாம். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக 20% வதங்கி வர டைமில் உடைச்ச கடலை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி. பர்டிகுலராக அந்த பருப்பு நீங்கள் வறுத்து முடிச்ச பிறகு நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் முடுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த பருப்பில் அந்த கீயும் இருக்காது. ஏங்கிட்டீங்கன்னா வறுக்க ட்ரை ஆகும். அந்த டைமில் அந்த கீயும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். அதே டைமில் பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அதிகமான பருப்பு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வறுத்த இந்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபைன் பவுடரை அரைச்சிருங்க. நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது உங்கள் வீட்டு மிக்சிலே அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கணும். கையில் எடுத்திங்கன்னா மாவு, அதாவது வீட்டில் இந்த மைதா மாவில் தொட்டு பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. இந்த பருப்பு பொடியை வந்து நல்ல டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு காற்று போகாமல் அப்படி நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே வீட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் நெய் போடுறோம். நெய் போட்ட பிறகு அந்த நெய் சூடாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கடுகு போடுங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க அந்த காஞ்ச மிளகாய், அதாவது மீதி உள்ள 4 இல்லை 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறும் பார்த்தீங்களா, அதாவது கொஞ்சம் லைட்டாக கோல்டு ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் பச்சை கருவேப்பிலை போடணும். எடுத்த உடனே பச்சை கருவேப்பிலை போட்டால் உங்களுக்கு வறுக்க உங்களுக்கு அந்த கருவேப்பிலையோட அந்த க்ரீனிஷ் கலர் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பருப்பு வறுத்த பிறகு இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். அதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். உங்கள் வீட்டில் ரைஸ் பாயில் பண்ணுவீங்க. கொஞ்சம் ரைஸு, அதாவது 95% அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பருப்பு பொடியோட போட்டு மிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக வேறு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொடி தேவையானதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நெய் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் தேவைப்பட்டா.
சில பேர் அந்த பொடியோட நெய்யை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இந்த இடத்துல தேவைப்பட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு அருமையான ஒரு பருப்பு பொடி சாதம் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஒரு அல்டிமேட்டான சைடை சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் எப்படி பண்ணோம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பருப்பு பொடி சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு அருமையான வாழைக்காய் சிப்ஸு. அந்த வாழைக்காய் சிப்ஸும் ஒரு சட்டுன்னு ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். இப்போ அதை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காய் சிப்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த வாழைக்காவை நல்லா பீல் பண்ணுறேங்க. அதாவது மேலே இருக்க தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு வைங்க. அப்படியே வச்சா கலர் மாறிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் பஜ்ஜி சீவிர ஸ்லைசர் இருக்குல்ல, அந்த ஸ்லைசரில் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் அந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பஜ்ஜி ஸ்லைஸில் வச்சு நல்லா தின் ஸ்லைஸாக பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தின்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி எடுத்துருங்க. 1-2 உடைய ஆரம்பிக்கும், அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நடுப்பகுதி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த வாழைக்காவை கட் பண்ணதை அப்படியே தண்ணியில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள். எதுக்காக அந்த மஞ்சத்தூள் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழைக்காவை நீங்கள் டைரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் கலர் வராது. அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஸ்லைஸ் பண்ண அந்த வாழைக்காவை எடுத்து இதில் ஒரு 10 நிமிஷம் ஊருட்டு சொல்லி அப்படியே விட்டுறோம். இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோஷ் கலர் இருக்கும் அந்த வாழைக்காய் மேலே. நம்ம அந்த தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அப்படியே மெதுவாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் புளியும் போது ரொம்ப அழுத்தி புளிஞ்சிங்கன்னா அந்த வாழைக்காய் உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு 1 by 1 இந்த மாதிரி எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 1 by 1 போட்டு அழகாக ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் உப்பு வாட்டர். அந்த உப்பு வாட்டரை இந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சால்ட் ஈவனாக எல்லா இடத்துலையும் போகும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வாழைக்காய் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வாழைக்காயில் ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்கும், ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாழைக்காய் வெந்துச்சா சொல்லி எப்படி செக் பண்ணி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் சூடு ஆறின பிறகு சாப்பிட்லாம். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு அருமையான பருப்பு பொடி சாதம் எப்படி பண்ணுறது. அதே டைமில் ஒரு சூப்பரான நம்ம வீட்டில் இருக்க வாழைக்காய் வச்சு எப்படி சிப்ஸ் பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. என்னடா வாழைக்காய் சிப்ஸ் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லி எனக்கு வேண்டாம். கரெக்டான மெத்தடில் கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.